ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூசுவலி நான் தான் ஷாப்பிங் போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போவேன் சந்தோஷை. பட் லாஸ்ட் வீக் என்னவோ அதிசயமாக இருந்தது. வா எங்கேயாவது வெளியே போகலாம், ஷாப்பிங் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தான். என்னடா இது வழக்கத்துக்கு மாறாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ரிமைண்ட் பண்ணுறான். இது மாதிரி லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எங்கேயுமே நம்ம வெளியே போகல, ஃபுல்லாக ஹெக்டிக்காக ஒர்க் போயிட்டு இருந்ததுனால, ஈவன் வீக்கெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கே தெரியல வெளியே கூட போகலன்னு சொல்லிட்டு. ஈவன் கிராசரி கூட ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருந்தேன். அது என்னவோ ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற அன்றைக்கி தான் நமக்கு எதுவுமே எடுக்க தோணாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஸோ கொஞ்சம் சம்மர் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சைடில் நானும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பரவாயில்லையே, ரொம்ப நாள் கழிச்சு அவனே வாலண்டியராக ஷாப்பிங் கூப்பிட்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சொல்கிறான் ஸ்டோர் க்ளோசிங் டைம் இன்றைக்கி 8 o'clockன்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கே கடைக்கு இறங்கினதே 7:15 டைமில் தான். 45 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரெஸ் எடுனா யாரால் எடுக்க முடியும்? ஸோ எனக்கு எசென்ஷியலாக தேவைப்பட்டதை நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் ஷோரூம்க்கு வந்தேன். நான் ரொம்ப வருஷமாகவே மேக்கோட ஐலைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வாட்டர் ப்ரூஃப்து. ஸோ அது எனக்கு காலி ஆகிடுச்சு, அதனால் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மேக் அதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பசிச்சுது, அதனால் கையில் டக்குன்னு ப்ரெட்ஜில் வாங்கிட்டு அப்படியே நேராக ஹெச்என்எம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நாங்கள் ஹெச்என்எம் போகிற டைம்லலாம் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் ஆகிடுச்சு, ஃபுல்லாக காலியாக இருந்தது. அதுலேயும் போய் அடித்து பிடிச்சி ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துட்டேன், சேலில் இருந்ததுனால எடுத்திருந்தேன். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, சீசனுக்கு சீசன் எல்லா ட்ரெஸ் ஷாப்ஸ்லையுமே கலர் தீம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த டைம் கலர் ஒரு மாதிரி பிரிக் ஆரஞ்சில் இருந்தது. நிறைய க்ளோத்ஸ் இந்த கலரில் தான் இருந்தது. நீங்களும் என்ன மாதிரியே ஒவ்வொரு சீசனுக்கும் கலர் தீம் மாறுறதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் ஜெயஷ் லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.